श्रेयान् स्वधर्मो विगुणः परधर्मात् स्वधिष्ठितात् स्वभावत् नियतं कर्म कुर्वन् नाप्नोति किल्मिषम्. கீதையில பகவான் கடைசி அத்தியாயத்துல 47வது ஸ்லோகத்துல சொல்றான், கர்மயோகம் ஞான யோகத்தை காட்டிலும் சிறந்தது, அனுஷ்டிக்கத்தக்கது. இங்க கர்மயோகம் அப்படின்னு சொல்லும்போது வர்ணாசிரம தர்மங்களுக்கு உட்பட்ட கர்மங்களை பகவான் சொல்றான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இது இந்த யுகத்தில் பொருந்துமா அப்படின்னு ஒரு கேள்வி எழக்கூடும். ஒரு பிராமணனாக பிறந்தவன் அவனுடைய சதர்மமான சில கர்மாக்களை அனுஷ்டிக்க வேண்டும், ஆனால் அவன் ஒரு வைஷ்யனாக பொருளீட்டுவதில் ஈடுபடுகிறான் அப்படின்னு வச்சுப்போம். இது சாத்தியமா அப்படின்னு கேள்வி வரும்போது, இந்த மாறுதலுக்கு உட்பட்ட ஒரு சாஸ்திரங்களுக்கு விதிக்கு புறம்பான ஒரு சதர்மத்தை அனுஷ்டிக்க கூடியவன் அது வீணாக நாசமாக அடைவதில்லை அப்படின்றான் பகவான். அதை பண்ணும்போது மேற்கூறிய அத்தியாயங்கள் சொன்ன மாதிரி பற்றில்லாமலும் பலன்களில் ஆசை இல்லாமலும் அளவிற்கு தகுந்த பொருளீட்டுதல், அர்த்தம் மோட்சம் காமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, தர்மம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அர்த்தம் வேணும், அது எவ்வளவு வேணுமோ அவ்வளவு செஞ்சு அதனால ஒரு பாபகர்மாக்களை சேர்த்துக்கொள்ளாமல் அந்த தர்மத்தை அனுஷ்டித்து பிறகு ஒரு சமயத்தில் அவனுடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட அந்த வர்ணாசிரம தர்மங்களில் சொல்லப்பட்ட அந்த கர்மங்களை அனுஷ்டிக்க கூடியவன் நெருப்பை புகை சூழ்ந்திருப்பது போல கர்மயோகத்தில் சில தோஷங்கள் உண்டு. அந்த தோஷங்களுக்கு பிராயச்சித்தம் என்ன அப்படின்னா, அந்த கர்மாக்களை பண்ணும்போது அதனால் பாவங்கள் ஒட்டாமல் பண்ணணும், ஆசை இல்லாமல் பண்ணணும், பலன்களை எதிர்பார்ப்பாமல் பண்ணணும், அதிக ஆசை இருக்கக்கூடாது. அது பகவானுக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அதுல பாவங்களை செய்யறதுக்கு சந்தர்ப்பங்கள் மிக குறைவு. கர்மயோகத்தில் உடல் வருத்தம் உண்டு, ஞான யோகத்தில் உடல் வருத்தம் இல்லைனாலும் இந்திரியங்களை அடக்கி செய்யக்கூடிய சிரமம் உண்டு. அதனால் அது பண்ண முடியாது. கர்மயோகத்தை பண்ணும்போது மேற்கூறிய அத்தியாயங்கள் சொன்ன மாதிரி கர்மயோகத்தை பண்ணிட்டு ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த வர்ணாசிரம தர்மங்களை சொல்லப்பட்ட கர்மங்களை அதிகப்படுத்தி செய்யணும் அப்படின்னு. பரிசுத்த ஜீவாத்மா அடைவும் வழி அப்படின்னு பகவான் என்ன சொல்றான்னா, ஜீவனுக்கு உண்மையான ஸ்வரூபத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். விஷயங்களில் வாசனை ருசியை விட்டு விருப்பு வெறுப்பு அற்று இருக்கணும், ஏகாந்தமாக இருக்கணும். ஏகாந்தமான ஸ்தலத்தில் இருப்பவன் மனோவாக்கியம் எல்லாத்தையும் தியானங்கள்ல ஈடுபடணும். பகவத் விஷயத்தை நேரா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது பரபக்தி. அந்த பகவத் விஷயத்தை மனசுல கண்டு அனுபவிப்பது பரஜானம். அதே பகவத் விஷயத்தை அவரை பிரிஞ்சா தெரியாமை, பொறுக்க மாட்டாமை, பகவானை பிரிஞ்சா பொறுக்க மாட்டாமை அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேஜ் அப்படின்றது பரமபக்தி. நம்மாழ்வாருக்கு சூழ்முகம் படிமுகல் அப்படின்னு சொல்ற திருவாய்மொழிக்கு முன்னாடி வர பரபக்தியினுடைய நிலை. விரும்பணும் விரும்பணும் அப்படின்னு பரபக்தி. சூழ்விசும் பணிமுகல் வந்தப்புறம் பரஜானம், பகவானை பத்தின ஞானம், அந்த நிலை. முனியே நான்முகனே முக்கண்ணப்பா அப்படின்னு பண்ணும்போது திருவாய்மொழி சொல்லும்போது பரமபக்தி. பகவானை பிரிந்து ஒரு கணமும் தரிக்காமல் இருக்கிற ஒரு நிலை அப்படின்னு பெரியோர் அருளி செய்வர். தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத தத் பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்யசி சாஸ்வதம் அப்படின்னு 62வது ஸ்லோகத்துல கீதையில பகவான் சொல்றான் கடைசி அத்தியாயத்துல. என்னை நீ அடைவாய், சரணம் அடைவாய், உனக்கு நிலையான இந்த கர்மபந்தங்கள்லேருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும், பரமபதத்தை அடைவாய் அப்படின்னு சொல்றான். உனக்கு எல்லா தர்மங்களையும் நான் உபதேசிச்சாச்சு, நீ எதை செய்ய விரும்புகிறாயோ அதை பண்ணு அப்படிங்கிறான். உனக்கு நான் நிர்பந்தம் பண்ணல பகவான். அர்ஜுனன் சொல்றான், எனக்கு எது நன்மை பயக்குமோ அதை சொல்லு அப்படின்னு சொன்னான். நான் உனக்கு சிஷ்யன், உன்னை சரணம் அடைந்தேன், எனக்கு சொல்றேன்னு சொன்னோம். உனக்கு 18 அத்தியாயங்கள்ல முமுட்சுக்கள் ரகசியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய அத்தனை ஞானத்தையும் உனக்கு உபதேசம் பண்ணியாச்சு. சுவாதந்திர பிரபத்தி பண்ணியாச்சு, அங்க பிரபத்தி, அவதார ரகசிய ஞானம், புருஷோத்தம வித்தை எல்லாம் சொல்லியாச்சு. நீ சத்திரியர்களுக்குரிய தனுர்வேதம், அர்த்த சாஸ்திரம், நீதி சாஸ்திரம் எல்லாம் துரோணர் பல ஆச்சாரியர்கிட்ட கேட்டிருப்ப. ஆனால் நான் சொன்னது எல்லாமே மோட்ச உபாயங்கள். அதை நீ பார்த்து உனக்கு நீ எதை விரும்புகிறாயோ அதை பண்ணு. கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ அதை பண்ணு அப்படின்னு மோட்ச உபாயத்தை பகவான் சொல்றான். மன்மனா பவமத் பக்தா மத்யாஜிமாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி சத்தியம் தே பிரதீஜான பிரியோஸ்மி சிமே அப்படிங்கிறான் பகவான். என்னுடைய என்மேல பக்தியவை, என்னை நேசி, என்னை ஆராதி, என்னை நமஸ்கரி.
துவமேவ சரணம் கச்ச அப்படின்னு சொல்லும்போது சரணாகதியை சொல்றான் பகவான். அந்த பிரவருத்தி மார்க்கத்தில் இருக்கவன் அர்ஜுனன். நிவர்த்தினா ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறது, பிரவருத்தினா எதனா பண்ணிட்டே இருக்கிறது. இந்த பிரவருத்தி மார்க்கனான அர்ஜுனனுக்கு அதுல ருசி இல்லை. சரணாகதியில ருசி இருந்தால் கரிஷ்யே வச்சனம் தவ அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்னபடியே செய்கிறேன் அப்படின்ற உடனே வார்த்தை உடனே வந்திருக்கும். அவன் பிரவர்த்திலே ஈடுபடுறதுனால அர்ஜுனனுக்கு அவனுக்கு என்ன அந்த சரணாகதியை உடனே ஏற்றுக்கொள்ள, அதனால அவனுக்கு தக்க உபாயம் வந்து பக்தி மார்க்கம், பக்தி யோகம் அப்படின்னு சொல்லி பிரபத்தியை சொல்றான் பகவான். மன்மனா பவ வேதனம் உபாசனம் தியானம் திருத்வா ஸ்மிருதி அப்படின்னு சொல்லப்படுற இந்த எண்ணெயிலேருந்து எப்படி எண்ணெய் கொட்டும் போது எப்படி அது வரதோ தார மாதிரி, அந்த மாதிரியான தியானம் இங்க விதிக்கப்படுகிறது. மத் பக்தக இது, அதனால பக்தி யோகத்தையே சொல்றான் பகவான். இந்த பக்தி யோகத்தை பண்ணா மோட்சம் உறுதி அப்படின்றத வந்து நான் என்னுடைய இது ஒரு சத்தியம் இது அப்படிங்கிறான். இந்த சத்தியம் அப்படின்னு உனக்கு பிரதிஜை பண்றேன் அப்படின்றான். துவௌ பதேத் பிருதிவி சூரியேத் ஹிமாவாம் சகலிபவேத் துஷ்யேத் தோயநிதி கிருஷ்ணே நமே மோகம் வசோ பவேத் அப்படின்னு பாரதத்தில் சொன்ன மாதிரி திரௌபதி கிட்ட சொல்றான். வானமே இடிந்து விழலாம், பூமி பிளக்கலாம், இமயம் பொடியாகலாம், கடல் வற்றலாம், ஆனால் என்னுடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது அப்படின்னு திரௌபதிக்கு சொன்ன சத்தியத்தை இங்க நம்ம நினைச்சுக்கணும். இதே தான் அர்ஜுனனுக்கு சொல்றான். நீ ஞானி, எனக்கு இனியவன் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன். அர்ஜுனன் ஞானியாகி விட்டான் அப்படின்னாக்கா அவனுடைய பக்தி யோகத்தை அனுஷ்டித்து ஞானியாகுவான் அப்படின்னு கண்ணன் கருத்து.